ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி எதை பற்றி வீடியோ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன்னா, நீங்கள் ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருப்பீங்க இதை பற்றி தான் பேச போகிறேன் அப்படின்ட்டு தம்ப்லைன் வச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் சொல்கிறேன், ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான விஷயங்க. இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் தான் உங்ககிட்ட நான் சொல்ல வரேன். ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் வீடியோவை பாருங்கள், ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது எனக்கு கொஞ்ச நாளாக வியூஸ் போகவே இல்லைங்க. ஏன் வியூஸ் போகலை அப்படின்ட்டு நான் கொஞ்சம் கூட யோசிக்கிறதுக்கு கூட எனக்கு டைம் இல்லை. ஏன்னா எனக்கு இப்போ தான் குழந்த பிறந்திருக்கு, ஓகேங்களா? குழந்த பிறந்து ஷார்ட்ஸு வீடியோஸு அதெல்லாம் போடுறது ரொம்ப 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 கஷ்டம். அது எல்லாருக்குமே தெரியும். நான் அதனால் ஏன் வியூஸ் போகலை அப்படின்ட்டு அதை பற்றி நான் யோசிக்க கூட இல்லை. நான் ரீசெண்டாக 1 வீக்காக லைவ் போட்டேன், ஓகேங்களா? லைவ் போட்டப்போ தான் தெரிஞ்சுது எனக்கு அந்த அளவுக்கு என்னுடைய வீடியோஸும் சரி ஷார்ட்ஸும் சரி நோட்டிஃபிகேஷன் எங்கேயும் போகலைன்றத நான் அப்போ தான் கன்ஃபார்ம் பண்ணேன். அதுக்கப்புறமா எனக்கு ஆல்ரெடி யூடியூப் சார்பில் மெயில்னு அனுப்பியிருக்காங்க. மெயிலில் நான் அதை பார்க்க கூட எனக்கு டைம் இல்லாத மாதிரி நான் இருந்திருக்கிறேன். அவ்வளோ இதுவாக இருந்திருக்கிறேன். நான் யூடியூப் ஸ்டூடியோவிலையும் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, மெயிலும் வந்திருக்கு. எனக்கு அதை கூட நான் பார்க்காம நான் மட்டும் அப்படியே இருந்துட்டேன், ஓகேங்களா? இதனால தான் வியூஸ் குறையுது அப்படின்றதையும் அதுக்கப்புறமா தாங்க கண்டுபிடிச்சேன். ஜஸ்ட்டு இப்போ ஒரு 2 or 3 டேஸ்க்கு முன்னாடி தான் நான் எதனால் வியூஸ் டவுன் ஆகுது அப்படின்றத நான் கண்டுபிடிச்சேன், ஓகேங்களா? அது எதனால் டவுன் ஆகுதுன்னா, எனக்கு கம்யூனிட்டி கைட்லைன் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? லேக்ஸ் கணக்கில் எனக்கு வியூஸ் போயிட்டு இருந்துச்சு, ஓகேங்களா? அதாவது லேக்ஸ் 2 lakh 3 lakh அந்த மாதிரி வியூஸ் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு டவுன் ஆகவும் எனக்கு அது ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா ஒரு நாளைக்கு $3 இல்லைனா 3.5 இந்தமாரி டாலர் எனக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும். இந்தமாரி ரெகுலராக ஆட் ஆனாலுமே நம்ம மந்த்லி இன்கம் எடுப்போம், ஓகேங்களா? மந்த்லி ஒரு 8,000 இல்லைனா ஒரு 9,000 கண்டிப்பாக $3 $4 அந்தமாரி ஆட் ஆனாலுமே நம்ம மந்த்லி இன்கம் நம்ம கைக்கு வரும், ஓகேங்களா? இப்போ இந்தமாரி வரப்போ எனக்கு சுத்தமாக டவுன் ஆகிடுச்சு. எனக்கு எப்படின்னா ஒரு நாளைக்கு டாலர்னு சொல்லப்போனால் எவ்வளோ ஏறுதுன்னா 0.50 0.6 0.8 அந்தமாரி $1 தான் ஆட் ஆகிட்டு இருந்துச்சு. அப்புறமா தான் எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, எதுக்கு இந்த மாதிரி இருக்குதுன்ட்டு மெயிலில் போய் செக் பண்ண போக தான் எனக்கு தெரிஞ்சுது கம்யூனிட்டி கைட்லைன் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. கம்யூனிட்டி கைட்லைனை எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, நான் அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் பாலிஸை சரியாக யூஸ் பண்ணிக்கல. அதாவது அவங்க கண்டிஷனை நான் மதிக்காமல் ஏதோ வீடியோ போட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி எனக்கு கொடுத்துருக்காங்க. உண்மையாலுமே நான் என்ன வீடியோ போட்டேன் அப்படின்னா, நான் எல்லாமே எனக்கு தெரியுங்க, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணி தான் நான் வீடியோஸ் போட்டேன், ஓகேங்களா? பட் இருந்தாலும் எனக்கு ஏன் வார்னிங் கொடுத்தாங்க அப்படின்றத எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. அதுக்கப்புறமா தான் நான் என்ன பண்ணேன், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு தப்பு பண்ணேன். நான் நினச்சது இதனால தான் எனக்கு வியூஸ் குறையுது போல் அப்படின்ட்டு நினச்சிருந்தேன். ஒரு 1 month பிஃபோர் நான் என்ன பண்ணேன், கொலாப் பண்ணேன், ஓகேங்களா? வீடியோஸ் கொலாப் பண்ணதால் 1 மில்லியனுக்கு மேலே ஒரு வீடியோஸ் போச்சு. எனக்கு ஒரு ஷார்ட்ஸு 1 மில்லியனுக்கு மேலே போச்சு. இன்னொன்று 5 lakhsக்கு மேலே போயிருந்துச்சு. நான் அந்த கொலாப் பண்ண ஷார்ட்ஸை நான் என்ன பண்ணேன், டெலிட் பண்ணதால தான் எனக்கு சேனல் டவுன் ஆகிடுச்சு போல். அப்புறம் நான் கன்சீவ் ஆகி குழந்தை பெற்றுக்கிறதுக்காக நான் போயிருந்தேன். போனதுக்கப்புறமா என்னாச்சு, நான் லைவ் எதுவும் போடல, சரியாக ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணல, எதுவுமே பண்ணலை. இதனால தான் எனக்கு டவுன் ஆகிடுச்சு போல் அப்படின்ட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஓகேங்களா? ஆனால் அது காரணம் கிடையாது. எனக்கு கம்யூனிட்டி கைட்லைன் வார்னிங் கொடுத்துருக்காங்க. அதை நான் சரியாக கவனிக்காததால் தான் எனக்கு டவுன் ஆகிடுச்சு, எல்லாமே டவுன் ஆகிடுச்சு, ஓகேங்களா? அது என்ன வார்னிங்னா, இப்போ குழந்த பிறந்ததுக்கப்புறமா எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சின்ன பிள்ளைய கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சிட்டு இருக்கும்போது நான் வீடியோஸ் எடுத்தேன், ஷார்ட்ஸ் எடுத்தேன். அதாவது நான் நார்மல் கேமராவில் எடுத்திருந்தால் பரவாயில்ல. நான் யூடியூப்பில் போயிட்டு அது உள்ளே இருக்கிற கேமராக்குள்ளே ஒரு பாட்டு ஒன்று வச்சு நம்ம அப்புறமா டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பாட்டு ஒன்று வச்சு அன்லிஸ்டடில் தான் எடுத்து அன்லிஸ்டடில் தான் போட்டேன். வெளியில் கூட விடலை. நான் என்ன நினச்சேன், அன்லிஸ்டடில் தானே போடுறோம், அன்லிஸ்ட்டில் போட்டால் எதுவாக இருந்தாலும் காப்பிரைட்டாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதில் காமிச்சு கொடுக்கும். ஆனால் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் இந்தமாரி வார்ன் பண்ணுவாங்கன்றது எனக்கு உண்மையாலுமே தெரியாது. நான் வெளியில் விட்டுருந்தா தான் ப்ராப்ளம் அப்படின்ட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதாவது வெளியில் விடாமல் அன்லிஸ்டடில் போட்டாலும் ப்ராப்ளம் தான். ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் போல். நான் என்ன நினச்சேன், இந்தமாரி வீடியோஸ் எடுத்து உள்ளே நான் அன்லிஸ்டட்லேயே போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா எனக்கு இந்தமாரி மெயில் வந்ததும் பார்க்கல, எதுவும் பார்க்கல, அப்படியே விட்டுட்டேன் நான். ஆனால் யூடியூப் சார்பிலே அந்த ஷார்ட்ஸை டெலிட் பண்ணிட்டாங்க, ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரீசன் நான் டேர்ம்ஸ் அண்ட் அவங்களுடைய கண்டிஷனை மீறி நான் செஞ்சுட்டேன் அப்படின்ற மாரி டெலிட் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா?
இதை நான் வந்து எப்போ பார்த்தேன்னா இப்போ தான் ரீசெண்டாக தாங்க பார்த்தேன். அது வந்து ரொம்ப நாள் ஆகுது போல், ரீசெண்டாக தான் நான் பார்த்தேன். அது இதனால தான் வியூஸ் டவுன் ஆகுது போல். இந்த இன்ஃபர்மேஷன் எதுக்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா, அதாவது அன்லிஸ்டில் போட்டாலும் நமக்கு ப்ராப்ளம் தான் வருது, சரிங்களா? ஸோ வந்து நான் அதில் நான் அந்த வீடியோவில் நம்ம குட்டி பாப்பாவை என்ன ப்ராப்ளம்னா, நம்ம குட்டி பாப்பா இருக்குல்ல, அதை கொஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அவள் வந்து ஜட்டி போடலை. மேலே ட்ரெஸ்ஸு, குட்டி பாப்பா தானே, 1 மாதம் தானே ஆகுது, ஜட்டி போடலை போல். அதனால எனக்கு வார்னிங் பண்ணிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சுங்க. நிஜமாலுமே இப்படின்னா எனக்கு வார்னிங் வரும் அப்படின்றத நான் கொஞ்சம் கூட கெஸ் பண்ணவே இல்லை. ரொம்ப 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 எனக்கு அது இப்போ சிரிக்கிறேன், இருந்தாலும் கஷ்டமாக போயிடுச்சு. ஏன்னா மந்த்லி இன்கம் வந்துட்டு இருந்துச்சா. ஸோ 8,000 இருந்தாலும் அது ஒரு பணம் தானேங்க, நம்ம குடும்ப செலவுக்கு யூஸ் ஆகும்ல. திடீர்னு வியூஸ் டவுன் ஆனதும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஐயோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதனால் என்ன ப்ராப்ளம் ஆகும்னா, சேனலுக்கு எந்த எஃபெக்டும் ஆகாது, ஓகேங்களா? 3 மாதம் வரைக்கும் வியூஸு சரியாக போகாது. இதுதான் ப்ராப்ளம். 3 மாதத்துக்கு அப்புறமா அதுவாகவே சரியாயிடும், ஓகேங்களா? இது எனக்கு தேவையா? நார்மல் கேமராவிலே நான் வந்து வீடியோஸ் எடுத்துருக்கலாம். அது உள்ளே போயிட்டு யூடியூப்பில் போயிட்டு வீடியோஸ் எடுக்கிறேன்ற பேரில் கம்யூனிட்டி கைட்லைனை வாங்கி வச்சுட்டு, வார்னிங் வாங்கி வச்சுக்கிட்டு, ஒரு வீடியோவாக இருந்தாலும் பரவாயில்ல, 2 வீடியோ அதேமாரி பண்ணியிருக்கிறேன். 2 தடவை வார்ன் பண்ணிட்டானுங்க எனக்கு. மறுபடியும் அதே மாதிரி பண்ணணும்னு வச்சுக்கோங்க, ஸ்ட்ரைக் கொடுத்துருவானுங்க. ஸ்ட்ரைக் கொடுத்து மூடிட்டு போக வேண்டியது தான். 2 தடவை எனக்கு வார்னிங் பண்ணிட்டாங்க. மறுபடியும் நான் பண்ணேன், அவ்வளோதான், முடிஞ்சது சொல்லிமுத்து. ஸோ இதனால் எனக்கு 3 மந்த் வரைக்கும் எனக்கு வியூஸு எல்லாமே டவுனாக தான் ஆகும். அதனால் தெரிஞ்சு தான் நான் வந்து இப்போ நான் வீடியோஸ் போடுறேன். கொஞ்சம் பேர் ஒரு 300 500 அந்தமாரி இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரட்டும், ஓகேங்களா? அன்லிஸ்டடில் போட்டாலும் கவனம் வேண்டும் அப்படின்றத இன்ஃபர்மேஷனை சொல்லிடுறேன். ஓகேங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் ஆல்ன்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனை வந்து உங்களுக்கு சேரும். இப்போ சேராமல் இருந்தாலும் 3 மந்த்துக்கு அப்புறம் வந்து கண்டிப்பாக சேரும், ஓகேங்களா? அப்படியே ஹைப் கொடுங்க, ஓகேங்களா? பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.